வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கிராமங்கள் வழியே பயணம் செய்யும் போது இந்த பனங்கிழங்கை நம்மளால் பார்க்காம போக முடியாதுங்க. குறிப்பாக ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரைக்கும் தான் பனங்கிழங்குக்கான சீசன். இந்த பனங்கிழங்கு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனங்காயை மண்ணில் புதைத்து அது குருத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் பனங்கிழங்காக நம்ம சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டும் தருவது கிடையாது, நிறைய மருத்துவ நன்மைகளையும் தரும். அதுக்கு காரணம் அதன் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் பனங்கிழங்குகளில் நிறைந்து கொண்டு என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பனங்கிழங்கு உணவுகளில் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்கிறதால செரிமானம் சீராக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சுதலும் நமக்கு வேகமாக நடக்கும். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா எந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படாது. ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னா, பனங்கிழங்குல வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு. ஸோ நார் சத்துக்கான சிறந்த மூலமாக பனங்கிழங்கு இருக்கிறதால குடல் அழற்சி, வயிற்று மந்தம், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிறு வலி, வாயு பிரச்சனை, செரிமானமின்மை, வயிற்று உபுசம், வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட விடாது. அப்படி ஏற்பட்டிருந்தாலும் அதை குணப்படுத்திக் கொள்வதற்கு பனங்கிழங்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி செரிமான மண்டலத்தையே பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாம் பனங்கிழங்கு தொடர்ந்து நம்முடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கக்கூடியது பனங்கிழங்கு. அதாவது பனங்கிழங்கு நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் அத்தியாவசிய தேவையாக இருக்கு. அதாவது உடலில் இருக்கக்கூடிய செல்களை வந்து பராமரிக்கிறது, உறுப்புகளை வந்து பழுது நீக்கம் செய்கிறது, சருமத்தை வந்து புத்துணர்ச்சி ஆக்குறது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தையுமே செய்யறதுக்கு புரதம் அப்படின்னு அந்த புரோட்டீன் வந்து முக்கிய பங்காற்றுது. அது பனங்கிழங்குல நிறைவாக இருக்கிறதால மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த இடையூறுமே நமக்கு வந்து இருக்க போகிறது கிடையாது. ஸோ உங்களுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி உடலில் இருக்கக்கூடிய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து உங்களை ஆரோக்கியமாக நீங்கள் பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய புரதம் அதுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது. இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஆரம்பித்து ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை விடுபட வைக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா பனங்கிழங்கு அதுக்கான சிறந்த உணவாக இருக்குங்க. ஏன்னா இரும்புச்சத்து குறைபாட்டால் நமக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் போது நமக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும். அதை தான் நம்ம ரத்த சோகை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கவனமின்மை, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் வந்து இருக்கும். ஸோ இது அத்தனைக்குமே பனங்கிழங்குல உங்களுக்கு பலன் கிடைக்கும். பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வளமான உள்ள இரும்பு சத்து கிடைக்கும், ரத்த சிகப்பணுக்கள் வந்து பராமரிக்கப்படும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை கொடுத்து ரத்த ஓட்டத்தை எப்போதுமே உங்களுக்கு வந்து சீராக பராமரிக்கும். அந்த ரத்த சோகை நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டுடலாம். உங்களுக்கு ரத்த சோகை நோயும் வராமல் தடுக்கப்பட்டுவிடும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். ஒரு சில உணவுகள் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்தும் குறைவான கலோரியும் கொண்டிருக்கும். அந்த வகையில் பனங்கிழங்கு மிகச்சிறந்த உணவாக இருக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயற்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா பனங்கிழங்கு நல்ல டயட் உணவாக இருக்கும். பனங்கிழங்குல நார் சத்து நிறைந்திருக்கு. ஸோ இந்த நார் சத்து இருக்குது அப்படின்றதால இது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் பசி இல்லாமல் உங்களுடைய வயிற்றை நிறைவாக வைத்திருக்கும். இதனாலேயே தேவையற்ற கிரேவிகளை நீங்கள் தவிர்க்கலாம். ஏன்னா உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடை அதிகப்படுத்தப்படுமே தவிர குறைக்கப்படாது. அப்போ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வந்து குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை அளித்து நார் சத்தை அளித்து பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவாகவும் இருக்கணும். பனங்கிழங்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அதில் டயட்டாக நீங்கள் மார்னிங் ஃபுட்டாக பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத உணவுகள்லாம் எடுத்துக்கொண்டு வெயிட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க. பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். தொப்பை, தேவையில்லாத கொழுப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. உங்களுடைய உடல் பருமன் குறைக்கப்பட்டு கட்டுக்கோப்பான
உடல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அந்த டயட்டில் பனங்கிழங்கு வந்து உங்களுக்கு துணை புரியும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்திற்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ரால்களை அதிகரிக்கக்கூடிய உணவாக இருக்குது. இதனால் கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவையுமே கணிசமான அளவில் பனங்கிழங்கு குறைக்கும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே நோய் அலர்ஜி பிரச்சனைகளுக்கு நல்ல பலன் தரும். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பனங்கிழங்கு சிறந்ததாக உங்களுக்கு இருக்குங்க. பொட்டாசியம் தேவையுமே பனங்கிழங்கு பூர்த்தி செய்வதால் ரத்த குழாய் அடைப்பையுமே தடுக்குது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த நாளங்களில் படித்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றி இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் இல்லாமல் நல்ல கொழுப்புகளை கொண்டு இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு வந்து கொடுத்து இதய துடிப்பை சீராக பராமரித்து ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தையுமே பராமரிக்கிறதுக்கெல்லாம் பனங்கிழங்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்குதுங்க. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பனங்கிழங்குல நிறைந்திருக்கிறதால நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள் அந்த ஒயிட் பிளட் செல்ஸை வந்து அதிகரிக்க செய்யுது. விட்டமின் ஏ பனங்கிழங்குல இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்குது. எனவே நோய் எதிர்ப்பு சக்தி வேண்டும்னா பனங்கிழங்கு நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து கரெக்டான லெவலில் வந்துடும். ரத்த வெள்ளை அணுக்கள் வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கும். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்து எந்த நோயினுடைய தாக்கத்திற்கு உள்ளாகாமல் நம்ம நலமோடு வாழலாம். புற்றுநோயை தடுக்கக்கூடியது பனங்கிழங்கு. இப்போ இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அள்ளி தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரதம் என்று சொல்லக்கூடிய புரோட்டீன் என அனைத்துமே ஒரு சேர கிடைக்கிறது. புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ அந்த கேன்சர்லேருந்து நீங்கள் ரிலீஃப் பார்க்கணும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னாலே பனங்கிழங்கு உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கால்சியம் சத்து இருந்தது இந்த பனங்கிழங்கு. அதனால் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு பனங்கிழங்கு உங்களுக்கு துணை புரியும். தசை வளர்ச்சிக்கும் தசைகளுக்கு வலு கொடுக்கிறதுக்கும் பனங்கிழங்கு மிகவும் நல்லதுங்க. எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனங்கிழங்குல தக்க பலன்கள் வந்து கிடைக்கும். இதனால வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், எலும்பு புரை, எலும்பு மஜ்ஜை, மூட்டு அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு தடுக்கப்படும். தசை பிடிப்பு, தசைகள் தளர்ந்து போகிறது போன்ற பிரச்சனை இல்லாமல் தசை வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும். ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போகிறது, பற்சிதைவு, பற்சொத்தை ஏற்படுவது இந்த மாதிரி எதுவும் பிரச்சனையுமே இல்லாமல் கால்சியம் சத்து பெறும்போது வளமான எலும்பு அமைப்பு, வளமான பல் அமைப்பு, வளமான தசை அமைப்பை பெற்று உடலை உறுதி பெற செய்து கொள்வதற்கெல்லாம் பனங்கிழங்குகள் எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்குல வந்து குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் இது அப்படின்றதால சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த நீரிழிவு நோய்களிலிருந்து விடுபடுவாங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸுடைய அளவில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்குல வந்து குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது. இது மெதுவாக செரிமானம் அடைந்து மெதுவாக தான் உங்களுக்கு குளுக்கோஸோடைய அளவை ரத்தத்தில் வந்து உயர்த்தும். ஒரேடியாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை பனங்கிழங்கு அதிகப்படுத்தாது. எனவே சர்க்கரை நோய்களுக்கு சிறந்ததாக பனங்கிழங்கு கருதப்படுது. ஸோ அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிளட்டில் அந்த சுகருடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை, இனிமேலுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே தொடர்ந்து பனங்கிழங்கு உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை பெற்று நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த குறிப்பிட்ட பருவ காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பனங்கிழங்கு அளவாக எடுத்துக்கொண்டு வளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நலமாக உங்களுடைய உடலமைப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.